சோனி லீவ்ல ரிலீஸ் ஆன குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ரொம்ப நாளாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ் வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு தான் பார்க்க டைம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு 7 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டோம். ஒரு எபிசோடு ஒரு அரை மணி நேரம் கிட்ட வருது. பசுபதி விதார்த்தவங்க நடிச்சிருக்காங்க. அவனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பசுபதி நடிச்சிருந்தாரு, விதார்த்தன் நடிச்சிருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து குறவே இல்லை. அந்த குழந்தைய மேர்சியாக நடிச்சிருந்த அந்த குழந்தையும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அம்மாவா நடிச்சிருந்த லக்ஷ்மி பிரியா எஸ்தர் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த சீரிஸில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிங் தான். உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் இதான் நடக்க போகுது, கதை இதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப ப்ரிடிக்டபிளான கதையை ரொம்ப பேசிங் ரொம்ப இதுவாக வச்சு ரொம்ப கெஸ்ஸபிளான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நிறைய விஷயம் பார்க்கும்போது அப்படியே போகிற போக்கில் டீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேஷான ஒரு சீரிஸ் தான். இதுக்கே இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி புரியல. குட்டியாக இருக்குது, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருது எபிசோட்ஸு. அது ஒண்டி தான் நான் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். மேக்கிங் நல்லா இருக்குன்னு தவிர்த்து மிச்சப்படி இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இந்த வெப் சீரிஸில். ஏன் அப்படி போலேருந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஓகேவான சீரீஸு, ரொம்ப கிளீஷேவான சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது இந்த சீரீஸில். நான் பார்க்கும்போது எல்லாம் நம்ம தமிழ் படத்தில் ஒரு சில படங்கள்லேயே இதோட நல்ல சீன்ஸ்லாம் இருந்திருக்கு. இந்த வெப் சீரிஸே இப்படி எடுத்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியல.